கிலோ கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு இது போல் 1-2 உடச்சி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்ச புளியை இந்த அவலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியில் ஊற வச்ச அவல் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும். புளியவல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், 2 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவல் நல்லா ஊறி இருக்கு, நல்லா உதிராக ஊறி இருக்கு பாருங்க. நம்ம தாளிக்கிறதுல சேர்த்துடலாம்.